हाई फ्रेंड्स இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வின் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியலோட கிளாஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு இது வந்து நம்மளோட 4th கிளாஸ் ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியல். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம ஹூக்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து வேரியஸ் பார் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ செகண்ட் கேஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலாங்கேஷன் ஆஃப் பிரிஸ்மேட்டிக் பார் டியூ டு செல்ஃபைட். ஒரு செல்ஃபைட்டால் இருக்கிற பிரிஸ்மேட்டிக் பாரில் ஏற்படக்கூடிய எலாங்கேஷன்ஸ் தான் டெல்டா எல் தான் வந்து நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இப்போ டெல்டா எல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். ரோ எல் ஸ்கொயர் பை 2E. ரோ எல் ஸ்கொயர் பை 2E தான் வந்து டெல்டா எல்லோட ஃபார்முலா. ஸோ வந்து இந்த டெல்டா எல்க்கு வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது elongation due to sulfate of the bar in terms of வெயிட்டில் கேட்டாங்கன்னா இது வந்து நம்ம ரோல் இருக்குது. வெயிட்டில் நம்ம கேட்டாங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா வெயிட் பை வால்யூமில் கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த வெயிட் பை வால்யூம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வெயிட் இன்ட்டு எல் ஸ்கொயர் பை வி இன்ட்டு 2Eன்னு வரும். இப்போ நம்ம ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணோம். டெல்டா வந்துட்டு எல் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை 2Aன்னு வந்துருச்சு ஃபார்முலா. ஸோ நம்ம செல்ஃபைட்னால் ஏற்படக்கூடிய டெல்டா எல் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்துட்டு WL பை 2AE. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, WL பை 2AE. கொஷின்ஸில் நமக்கு ஃபார்முலா மட்டுமே கேட்கலாம், இல்லைன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸில் எல்லா டேட்டாஸும் கொடுத்துட்டு ஃபார்முலா கேட்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன ப்ராப்ளம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் TNPSC-யில் கேட்டிருக்காங்க. இஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த பார் இஸ் டபுள் தென் த எலாங்கேஷன் டியூ டு சல்ஃபேட் ஆஃப் த பார் வில் பி. நமக்கு சல்ஃபேட் ஆஃப் த பாருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். டெல்டா எல் ஈக்குவல் டு 2Aன்னு தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஏரியாவை வந்து டபுள் பண்ணுறாங்க. அது இஃப் த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த பார் இஸ் டபுள்டு. இங்கே வந்து ஏரியா வந்து 2A மாறுது. நமக்கு WL பை 2 into 2A into E. ஸோ நமக்கு ஏரியா வந்து 2A மாறுது. ஸோ இப்படி மாறும்போது நமக்கு டிவிஷனில் வந்துட்டு பை 4ன்னு வரும். ஸோ WL பை 4Aன்னு வரும். அப்போ வந்து நமக்கு டெல்டா எல்லோட வேல்யூ வந்து ஹாஃபாக மினிமைஸ் ஆகுது. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஹாஃப். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எலாங்கேஷன் ஆஃப் தேர்ட் கேஸ் வந்து எலாங்கேஷன் ஆஃப் டேப்பர்டு பார். இது இப்போ வரைக்கும் நம்ம லாஸ்ட்டில் வந்து சேம் டைமென்ஷன்ஸில் இருக்க பார் தான் பார்த்தோம். டேப்பர்டு பார் வந்துட்டு ஒரு டைரெக்ஷனில் D1, ஒரு இதில் வந்து டயா வந்து D1, இன்னொரு டயா வந்து அதர் சைடில் டயா வந்து D2 இப்படி இருக்கும். இந்த மாதிரி பார் வந்து இப்படி இருக்கும். இங்கிட்ட ஒரு கோன் இருக்கும், இப்படி கோன் மாதிரி இருக்கும், போத் சைட்ஸ் ஓப்பன் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டெல்டா எல் ஈக்குவல் டு PL பை AE இந்த ஃபார்முலா தான் பார்த்துருப்போம். சரி, நமக்கு PL அப்படியே வச்சுக்கோங்க. A வந்துட்டு கொனிக்கல் பாருக்கு என்னவாகும்னா பை, நார்மலாக சர்க்கிளுக்கு வந்து பை D ஸ்கொயர் பை 4ன்னு வரும். இது கொனிக்கல் பார்னால பை D1 இன்ட்டு D2. D ஸ்கொயர் தான் D1 இன்ட்டு D2 பை 4ன்னு எழுதுகிறேன். இந்த இன்ட்டு E. PL பை AE தானே, ஏயோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு வேரி ஆகுது. ஏயோட வேல்யூ என்னது பை இன்ட்டு D1 இன்ட்டு D2 பை 4. இந்த 4 மேலே போயிடும். நமக்கு 4 பை 4 PL பை பை இன்ட்டு D1 D2 E. இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், இது கிளியராக சொல்லியிருக்கேன். டெல்டா எல் ஈக்குவல் டு PL பை AE. PL வேல்யூ வந்துட்டு சேம் ஆகும், E வேல்யூ சேம் ஆகும். அதில் ஏரியா மட்டும் தான் டேப்பர்டு பாருக்கு சேஞ்ச் ஆகும். நார்மலான ஒரு சர்க்கிளுக்கு ஏரியா வந்துட்டு பை D ஸ்கொயர் பை 4. இங்கே D ஸ்கொயருக்கு பதிலாக D1 D2ன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். பை D1 D2 டிவைட் பை 4. இந்த வேல்யூஸ் வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டாவோட வேல்யூ வந்து 4PL பை பை இன்ட்டு D1 D2 E. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார் சேம் எலாங்கேஷன் வாட் இஸ் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் தி டூ பிரிஸ்மேட்டிக் பார் அண்ட் டேப்பர்டு பார். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நிறையா டைம் வந்துட்டு நம்ம கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. SSC JEயில் கூட கேட்டிருக்காங்க, TNPSCலையும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நான் ஷேர் பண்ணும்போது இந்த கட்டாயமாக இதை சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நார்மல் பார் இருக்குது, அதோட டயாமீட்டர் D இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று டேப்பர்டு பார் D1 D2ன்னு இருக்குது. ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஸ் என்ன? ஃபார் த சேம் எலாங்கேஷன் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி டூ பிரிஸ்மேட்டிக் பார் அண்ட் டேப்பர் பார்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இப்போ எலாங்கேஷன் சேம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெல்டா எல்லோ இதோட டெல்டா எல்லோ சேமு. ரெண்டு டெல்டா எல் இதோட டெல்டா எல்க்கு ஃபார்முலா
4PL by pi d square E. அதாவது நமக்கு ஃபார்முலா வந்து PL by E தான் கான்செப்ட். இந்த PL by Eயில் தான் நமக்கு ஃபார்முலா கிரியேட் ஆகுது. PL கரெக்ட் சேமாக போட்டோம். A வேல்யூ வந்து pi d square by 4, அந்த 4 தான் மேலே போட்டிருக்கோம், இன்ட்டு E ஈக்குவல் டு டேப்பர்டு பாருக்கு என்னது 4PL by pi இன்ட்டு D1 D2 E. இந்த வேல்யூ ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு D1 D2. ஸோ D ஸ்கொயரோட வேல்யூ வந்து D1 D2. அப்போ Dயோட வேல்யூ என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் D1 D2. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஜாமெட்ரிக்கல் மீன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வாட் இஸ் ஜாமெட்ரிக்கல் மீன் சொன்னாங்கன்னா, இல்லைன்னா இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னோம்னா D1 D2 ரூட் ஆஃப் D1 D2 தான் நம்ம ஜாமெட்ரிக்கல் மீன்னு சொல்கிறோம். டேப்பர்டு பாரில் ஜாமெட்ரிக்கல் மீன்னா ரூட் ஆஃப் D1 D2. ஸோ இது இந்த வந்து இது கீ பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஸும் நமக்கு கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலாங்கேஷன் ஆஃப் கோனிக்கல் பார் டியூ டு செல்ஃபேட்டால் நம்ம கோனிக்கல் பாரில் எப்படி இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். நமக்கு கோனிக்கல் பார் நார்மலாக சர்க்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர், ஆனால் கோனிக்கல் பாருக்கு ஃபார்முலா வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர். இதில் வந்துட்டு சர்க்கிளோட 1/3 வந்துட்டு போர்ஷன் தான் நமக்கு கோனிக்கலாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு ஏரியா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போ டெல்டா எல்லுக்கு வந்துட்டு 1/3 r இன்ட்டு r L ஸ்கொயர் பை 2E, RL ஸ்கொயர் பை 2Eன்னு எழுதுகிறோம். நம்ம RL ஸ்கொயர் பை 2E இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா RL ஸ்கொயர் பை 6Eன்னு வரும். நம்ம வந்து இந்த ரோவில் வேணாம், நம்ம ரோவில் கேல்குலேட் பண்ணாமல் வெயிட்டில் நமக்கு வேணும்னா அந்த ரோக்கு பதிலாக W பை Vன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். W பை V நமக்கு Vயோட வேல்யூ என்னன்னு தெரியும், A இன்ட்டு L. ஏயோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், 1/3 பை ஆர் ஸ்கொயரு. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆர் ரேடியஸில் வந்துட்டு நமக்கு ஃபார்முலா வரும். ஸோ இப்போ பாருங்கள், டெல்டா எல்ஸ் ஈக்குவல் டு W இன்ட்டு எல் டிவைட் பை 6 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இ. இங்கே 6ம் இந்த 1/3யும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 2 வரும், பை ஆர் ஸ்கொயர் இ. ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு WL பை 2 பை ஆர் ஸ்கொயர் இ. ஸோ நமக்கு ஈலையும் ஃபார்முலா வந்துச்சு. ஸோ நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா தான். வெயிட்டில் நமக்கு சொல்லும்போது டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு WL பை A6AE. நமக்கு ஆல்ரெடி நமக்கு நார்மலாக ஒரு பார்ஸ் ப்ரிஸ்மேட்டிக் பாருக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், WL பை 2AE. ஆனால் கோனிக்கல் பாருக்கு என்னது, WL பை 6AE. இதான் வந்து நம்மளோட டிஃப்ரென்ஸ். நம்ம WL பை 2E நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். நார்மலாக ஒரு சர்க்குலர் பார் இருக்கும்போது 1/πr ஸ்கொயர் தான் எடுத்துப்போம். ஆனால் கோனிக்கல் பார்ன்றது அது சர்க்கிளோட 1/3. இப்போ நார்மலாக ஒரு பார் நமக்கு இருக்குது, அதோட வேல்யூ வந்துட்டு WL பை 2AE. ஆனால் கோனிக்கல் எடுக்கும்போது 1/3 ஆஃப் தட் ஒன் எடுத்துக்கணும். 1/3ன்றப்போ WL பை 6AE. ஸோ அதோட ஃபார்முலா தான் இங்கே வந்துச்சு, WL பை 6AE. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபார்முலாவே ரிலேட் பண்ணி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இன்னொரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து இப்போ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருந்தனால தான் இந்த கொஷின்ஸை நான் எழுதியிருக்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரிலேஷன் பிட்வீன் கோனிக்கல் பார் அண்ட் ஆர்டினரி பார் when the elongation is same. ரெண்டத்தோட எலங்கேஷன் நமக்கு சேமாக இருக்குது, ரெண்டத்தோட டெல்டா எல்லும் நமக்கு சேமாக இருக்குது. இது ப்ரிஸ்மேட்டிக் பார், இதோட லென்த் வந்து எல், இது செல்ஃப் வெயிட்டில் டபிள்யூவில் இருக்குது. இங்கே வந்து கோனிக்கல் பாருக்கு வந்துட்டு நமக்கு டெல்டா எல் சேமாக இருக்குது, இதோட ஹைட் வந்து நம்ம எல்லுன்னு சொல்லுவோம். நமக்கு இதுக்கான ஃபார்முலா தெரியும், WL பை 6AE. இதுக்கான ஃபார்முலா வந்துட்டு PL பை 2AE சொல்லுவோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். சர்க்கிள் வந்துட்டு எப்பொழுதுமே சர்க்கிளோட ஏரியாவில் வந்துட்டு 1/3 தான் நம்ம கோனிக்கல் எடுத்துப்போம். நமக்கு இங்கேயே ஆன்சர் வந்துச்சு, இப்போ 3 டைம்ஸாக தான் இருக்கும்னு. இப்போ நம்ம டெல்டா எல் வந்துட்டு WL பை 2AEன்னு எடுத்துக்கிறோம். இதோட டெல்டா எல் வந்துட்டு WL பை 6AE எடுத்துக்கிறோம். இது கோனிக்கல் பார்ன்றனால நான் ஏசின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ் பண்ணணுன்றதுக்காக. இப்போ டெல்டா எல்லோட வேல்யூ வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் W வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ W கேன்சல் ஆயிரும். இங்கே 2வும் இங்கே 6ஐயும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 3 வரும். இப்போது ஏ ஈக்குவல் இந்த ஈவும் கேன்சல் ஆயிரும். A இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் AC. ஸோ இதோட ஏரியாவில் 3 மடங்கு வந்துட்டு நமக்கு கோனிக்கல்ல இருக்கும். நான் இயர்லியாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நார்மலாக இதுக்கான ஃபார்முலா வந்துட்டு πd ஸ்கொயர் பை 4னா இதுக்கான ஃபார்முலா இதுக்கு வந்துட்டு πd ஸ்கொயர் 4னா இதுக்கு வந்து πd ஸ்கொயர் பை 4 இன்ட்டு 1/3ன்றது ஃபார்முலா இதுக்கு. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் கோனிக்கல் பார். இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்டு எத்தனை டைம்ஸ் வந்து இதோட பெருசுன்றது கேட்பாங்க. இட் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் கோனிக்கல் பார்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, பல்க் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸ், இந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கான ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கான எப்படி ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்க போகிறோம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்ஸில் பல்க் மாடுலஸ், ரிலேஷன் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் ஷியர் மாடுலஸ், பாய்சான் ரேஷியோஸ், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து டிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் டிஆர்பியோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குள்ள வெயிட்டேஜ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். இனி நம்ம வரப்போகிற அப்கமிங் வீடியோஸ்க்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம இன்னும் நிறைய மோர் வீடியோஸ் நல்லா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை நல்லா குவாலிட்டியாக கொடுக்க முடியும். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இஃப் எனி கொஷின்ஸ் யூ கேன் ஆஸ்க் இன் மை கமெண்ட் பாக்ஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட அப்லோடு வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நம்ம டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு டிஆர்பிக்கு நல்லாவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.